அன்புறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 2026 தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. அதில் இஸ்லாமியர்களுக்கு எத்தனை இடங்கள்ல போட்டியிட நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒட்டுமொத்தமாக 10 இஸ்லாமியர்களுக்கு 2026 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் யார் என்னென்ன தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறாங்க, 2-3 இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 இடங்கள் 2 இடங்கள் அப்படின்னு அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க கட்சியின் சார்பில் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னா 2 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆவடியில் நாசர் அவர்கள், செஞ்சில மஸ்தான் அவர்கள். மற்றபடி வேற பெருசாக இஸ்லாமியர்களுக்கு திமுகவில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதில்லை. அதிமுகவில் சுத்தம் யார் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற செய்தியே எனக்கு தெரியல. ஸோ ஆனால் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 10 வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல நாகப்பட்டினத்தில் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் போட்டியிடுகிறாங்க. தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களுடைய மகள். கடந்த முறை நன்னிலம் தொகுதியிலிருந்து போட்டிட்டாங்க. இந்த முறை நாகப்பட்டினத்திலிருந்து போட்டிடுறாங்க. நாகப்பட்டினத்துக்கு ஃபஸ்ட்டு காளியம்மாள் அவர்கள் தான் வேட்பாளராக இருந்தாங்க. அவங்க கட்சியை விட்டு விலகிய பிறகு ஃபாத்திமா ஃபர்கானா அவர்களை அங்கே வேட்பாளராக போட்டிருக்காரு சீமான். அதற்கு அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசத்தில் அனீஸ் ஃபாத்திமா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. மாணவர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக அனீஸ் ஃபாத்திமா இருக்கிறாங்க. அதே போல் கடையநல்லூரில் அபுபக்கர் சித்திக், வழக்கறிஞர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவரும் மாணவர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அதே போல் ஆம்பூர் தொகுதியில் அப்சியா தௌஃபிக் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். கடந்த முறை அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளராக அவங்க போட்டிக்கிட்டாங்க. இந்த முறை ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டிடுறாங்க. அதே போல் மதுரை நடு, அதாவது இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 2011, 2021 2 முறை அவர் அங்கே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். ஸோ அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி தான் மதுரை மத்தி. அங்கு அப்துல் ஹகீம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் ராணிப்பேட்டையில் தாரிகா சல்மான் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தாரிகா சல்மான் அண்மையில் நீங்கள் இவங்களுடைய காணொலிகள் நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்துருக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு ஃபயராக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தாரிகா சல்மான். தன்னுடைய தர்க்க ரீதியான வாதங்களை ரொம்ப அருமையாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தாரிகா சல்மான். அதே போல் வேடச்சந்தூரில் ஹுசைன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஹுசைன் அவர்களும் நல்ல மேடையில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் தான். நல்லா பேசுவாங்க. நல்ல தர்க்க ரீதியாக அவருடைய கருத்துக்களை எடுத்து முன்வைக்கக்கூடியவர் தான். அதே போல் தொண்டாமுத்தூரில் கோயம்புத்தூரில் வரக்கூடிய தொண்டாமுத்தூரில் ரஜபு நிஷா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ரஜபு நிஷா கோவை வகாப் அவர்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். சேப்பாக்கத்தில் ஆயிஷா பேகம். சேப்பாக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதி. அங்கே ஆயிஷா பேகம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் துறைமுகம் PK சேகர்பாபு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி. அங்கே இர்ஃபாசான் ஷெரீஃப் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 10 இடங்கள் 10 சட்டமன்ற தொகுதிகளில் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 117 இடங்கள் ஆண்கள், 117 இடங்கள் பெண்கள். பொது தொகுதியில் ஒரு பழங்குடியின பெண்ணை நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் வாய்ப்புகளே அளிக்கப்படாத சமூகங்களுக்கு வாய்ப்புகள் இந்த வாட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. 5 இடங்களில் பிராமணர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, மயிலாப்பூர் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறமா டி நகரில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் என்னென்ன இடங்கள் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ மயிலாப்பூர், டி நகர் கண்டிப்பாக பிராமணர்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வாய்ப்பு வழங்கப்படாத நிறைய சமூகங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தகவல்களெல்லாம் நான் திரட்டிகிட்டு இருக்கேன். கூடுமான வரை கிடைத்த பிறகு அந்த காணொலிகளாக நான் வெளியிடுறேன். ஸோ 10 இடங்கள் இஸ்லாமியர்களுக்கு, அதில் 6 இடங்கள் பெண்கள், 4 இடங்கள் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுலேயும் அவர் பார்த்து தான் கொடுத்துருக்கிறார். ஸோ இவங்களை பற்றிலாம் வேட்பாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.